இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடையநல்லூருக்கு போகலாம். கடையநல்லூர் கொஞ்சம் அருவி பக்கத்துல தான் இருக்கு. அருவி பக்கத்துல இருக்கா? சரி, அடிச்சு விடு. கடையநல்லூர் பக்கத்துல எந்த அருவியில இருக்கு? எங்க ஊர்ல இருந்து 1/2 மணி நேரத்துல குத்தாலம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல இருந்து 1 மணி நேரத்துல பாபநாசம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து கருப்பா நதி டேம்ங்கிறது எங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுல அருவி விடுது. அதுல சில நேரம் குளிக்க விடுவாங்க, சில நேரம் குளிக்க விட மாட்டாங்க. ஆனாலும் அதோட 5 கிலோமீட்டர்ல கல்லாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கல்லாறு எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? யானெல்லாம் சாயந்தரம் போல வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அதுதான் கல்லாறு. அது இருக்கு. இது மட்டுமா? இது மாதிரி ஏகப்பட்ட இது. எங்கள் ஊரை சுற்றி தான் மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்கு. எங்கள் ஊர்ல இருந்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்பான அம்சங்களோட இருக்கிறது தான் எங்கள் சொந்த ஊர் கடையநல்லூர். எங்கள் ஊரில் பரோட்டாக்கு 2 சலனா தருவாங்க. பொழுது போகலன்னா எல்லாரும் டீ குடிப்பாங்க. டீ குடிக்கிறத விட வடபடா சாப்பிடுவாங்க. காலையில் வாக்கிங் போவாங்க. வெயிட் வந்து அடின்னு ஒரு 2 வடை சாப்பிட்டு வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கள் ஊர் பெருமையை. காலையில் 5 மணிக்கு உங்கள் ஊரில் என்ன கிடைக்கும்? எங்கள் ஊரில் எல்லாமே கிடைக்கும். வடை, பொண்டா, பஜ்ஜி, பயிறு, ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். ஹெல்த்தி இல்லாத வடை, பொண்டா, பஜ்ஜி அதுவும் கிடைக்கும். பல வகையான புரோட்டா கடைகள் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொல்லிக்கிட்டே போகலாம். கடையநல்லூர் வந்து பெரிய ஊர். 5 ஊரை சேர்ந்த ஊர் தான் கடையநல்லூர். கிருஷ்ணாபுரம் அப்புறம் இன்னும் ஒரு 3-4 ஊர் இருக்கு. எல்லாம் சேர்ந்த ஊர் கடையநல்லூர். இப்போ கடையநல்லூர் நகராட்சியாக மாறிடுச்சு. கடையநல்லூர் தாலுகாவாக மாறிடுச்சு. ஆமாம், அதனால் எங்கள் ஊர்லேயே தாலுகா ஆஃபீஸ் வந்துருச்சு. ஆமாம், அதனால் பெரிய ஊர். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காம இந்த பெல் பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. பாய். நாங்கள் சொந்த ஊருக்கு போகிற பைப்பில் போய்கிட்டே இருக்கோம். சொந்த ஊருக்கு போயிட்டு ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும். ஐயோ, மழை வந்துருச்சு. ஆமாம், பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் மழைலாம் பெய்யும். மெட்ராஸில் வெயில் அடிக்குது, ஆனால் எங்கள் ஊரில் மழை பெய்யுது. கிட்டத்தட்ட பாதி கேரளா மாதிரி தான் இருக்கும். தென்காசிக்கு அப்புறம் இந்த சைடு புளியங்குடிக்கு அப்புறம்